சென்னைக்கே பக்கத்தில் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஊர். பெருமான் சயன திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கார். இவர் ஒரு ராகவன். ஏற்கனவே விஜயராகவனை சேவிச்சிட்டோம், இப்போ வீரராகவனை சேவிச்சாகணும். ராகவன்னா ரகுகுலத்தில் பிறந்தபடியால் ராகவன். ராமனைத்தான் ராகவன்னு சொல்லுவாள். விஜயராகவன்னா வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் ராகவன். வீரராகவனால் எத்தனை பேர் போரிட எதிர்த்து வந்தாலும் துளியும் கலங்காமல் வீர சௌரிய பராக்கிரம எல்லாத்தோடையும் போரிடக்கூடிய ராமன் வீரராகவன். ஆனால் ராமன் இங்கே போரிடுறதுக்காக இருக்கல, நின்றுட்டு இருந்தா தானே ராமன் சண்டை போடுவார். இங்கே ராமன் சயனிச்சுன்னுட்டார். ராமன் சயனிச்சுட்டு இருக்காரா? கேள்விப்பட்டதுலேயே வில்லு வாழெல்லாம் பிடிச்சி நின்றுட்டு இருப்பாரேனால் இங்கே யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேஷம். ரொம்ப சாந்தமாக திருப்தியாக ராகவ பெருமாள் சயனிச்சுருக்கார். திருவள்ளூர் பொதுவாக நாம் சொல்கிறது திருவள்ளூர், ஆனால் உண்மையில் அது திருவள்ளூர் இல்லை. திரு எவ்வுள் ஊர். எவ்வுள் ஊர். எவ்வுள் எந்த இடத்துல நான் படுத்துக்கணும் அப்படின்னு பெருமாள் கேட்டிருக்கார். கிங்கிருகம் கிங்கிருகம்னு சொல்லுவார்கள். பெருமானுக்கு கிங்கிருகேசன்னு திருநாமம். திருவெவ்வளூர்னு சொல்லலாம், திரு எவ்வுள் என்று சொல்லலாம். ஆனால் நாம் மருவி அநேகமாக எல்லா பேரும் மருவு, நிறைய சிதைவு தான். இப்போ இருக்கிறது திருவள்ளூர் திருவள்ளூர்னு போட்டுவிடுறோம். ஆனால் ஆழ்வார் பாட்டை பார்த்தோம்னா திருவள்ளூர்னு கிடைக்காது. அவர் எவ்வுள் எவ்வுள்னு தான் பாடியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஊர். வைத்திய வீரராகவ பெருமாள். நமக்கு என்ன வியாதி இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்தினுடைய புஷ்கரணி ஹிருத்தாபநாசினின்னு பேர். ஹிருத்து மனம், ஹிருதயம் மனம். ஹிருத்தாபம் நம்ம உள்ளத்தில் நிறைய வெப்பம் இருக்குது, கொதிப்பு இருக்குது. அந்த தாபத்தையெல்லாம் நாசினி, தொலைக்க வல்ல ஆச்சரியமான புஷ்கரணி ஹிருத்தாபநாசினி புஷ்கரணி. பிரத்யும்னன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப நாளாக புத்திர பேரு கிட்டவில்லை. அதற்காக அவன் தபஸ் செய்து கொண்டு வந்தான். தை மாதம் அமாவாசை என்று பெருமாள் இந்த இடத்துல அவனுக்கு காட்சி கொடுத்தார். அப்போதே அவனுக்கு புத்திர பிராப்தி வரம் வேண்டினான். 2 வரம் கேட்குறான். எனக்கு பிள்ளை வேணுங்கிற வரம், பிள்ளை கொடு. தை மாத அமாவாசை அன்னைக்கு தேவரீர் எனக்கு தோற்றம் அளித்திருக்கீர். இதே போல் இந்த நாளில் வர்ற எல்லா பக்தர்களுக்கும் தேவர் தரிசனம் கொடுக்கணும். அதனால் இன்னைக்கும் தை அமாவாசை அன்னைக்கு ஹிருத்தாபநாசினியில் நீராட வர்றவா 1,00,000 பேர். திருவள்ளூர் போனில்னா கால் வைக்கிறதுக்கு அன்றைக்கி இடம் இருக்காது. அது தை அமாவாசை. ஆனால் இப்போ என்ன எடுத்து மாசந்தோறும் அமாவாசைக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அந்த புஷ்கரணியில் வெல்லம் கரைப்பதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா. நம்ம வெல்லம் வாங்கிட்டு போகணும். அந்த வெள்ளத்தை மெதுவாக அதில் கரைச்சி விட்டால் வியாதி அத்தனையும் போக்கி கொடுக்குங்கிறது ஐதிஹ்யம். நாளை ஹிருத்தாபநாசினி புஷ்கரணி அதன் ஏற்றம். இன்னொரு விதமும் சொல்லப்பட்டிருக்கு. தக்ஷ பிரஜாபதி அவனுடைய மகள் தேவி, அதாவது சிவபெருமானுடைய மனைவி, அவள் தான் போனாள். போயிட்டு தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகத்துக்கு போகாதேன்னு சிவன் தடுத்தார். ஆனால் அவள் தடுத்ததை கேட்காமல் போனாள். அங்கு பெரிய ஆபத்து வந்தது. சதி தேவி தானே நெருப்பில் விழுந்து தன்னை முடித்து கொண்டாள். சிவனுக்கு ஒரே கோபம். வீரபத்ர சுவாமி அனுப்பி தக்ஷனையை அழிச்சுட்டார். இந்த கதை நீங்கள் பாகவதத்தில் கேள்விப்பட்டிருப்பீள். சிவபெருமானுக்கு கோவம் வந்தது, தன் மனைவி அழிஞ்சு போயிட்டாளேன்னு வீரபத்ரனை அனுப்பிச்சார். அவரும் கொன்னுட்டார். ஆனால் தக்ஷனை கொன்னதுனால தோஷம் வந்துடுத்து அவருக்கு. தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த ஊர் குளத்துக்கு தான் வந்தார். ஹிருத்தாபநாசினிலே தீர்த்தமாடி பெருமானை சேவிக்க அவருடைய சாபத்தையும் போக்கி கொடுத்தார்னு சரித்திரம். இந்த அரண்யம் காட்டுக்கு வீக்ஷாரண்யம் என்று திருநாமம். வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம் புண்ணியாவர்த்தக விமானம். நம்ம ஒரு புண்ணியம் பண்ணால் அதை சுற்றி சுற்றி திரும்ப திரும்ப பண்ணுறாப்புலையே வைக்குமா. அந்த ஊரில் போய் ஒரு தானம் பண்ணால் திரும்ப திரும்ப நம்மளை வந்து தானம் பண்ண வைக்குமா. கோவிலில் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வரச்சே என்ன தெரியுமா ஆசீர்வாதம் பண்ணா? புனர்தர்சன பிராப்தி ரஸ்து. இதான் எப்போவும் அர்ச்சகர் சொல்லுவார். மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து சேவிப்பதற்கு உங்களுக்கு பிராப்தி ஏற்படட்டும், பாக்கியம் கிடைக்கட்டும். அதே போல் இந்த ஊர் புண்ணியாவர்த்தக விமானம். நாம் புண்ணியத்தை செய்தால் அதை திரும்ப திரும்ப பண்ண வைக்குமாம். மது கைட்டவர்கள் இந்த 2 பேரும் அரக்கர்கள், வேதத்தையே திருடி கொண்டு போனவர்கள். அவர்கள் அழிப்பதற்கு பெருமான் சக்கராயுதத்தை ஏவினார். சக்கரம் மதுகைடவர்களை அழித்தது. அந்த அழிச்ச வெற்றியோடு இருக்காரோ இல்லையோ, அதனால தான் வீரராகவ பெருமாள். விமானம் விஜய கோட்டி விமானம். இந்த ஊரே ஆச்சரியமான க்ஷேத்திரம், புண்ணியாவர்த்தக க்ஷேத்திரம். விமானம் விஜயகோட்டி விமானம். 2 அரக்கர்கள் அழித்து பெருமாள் எப்பவும் ஜெயிச்சுட்டே இருக்காரோ இல்லையோ, அதனால் விஜயகோட்டி விமானம். இந்த ஊரில் பெருமாள் எதற்காக எழுந்தருளினார்? அவர் என்னமா சயனிச்சென்றிருக்கார்? நாச்சியார் எவ்வளவு அற்புதமாக எழுந்தருளியிருக்கார் என்னான்னு பார்ப்போம். புரு புண்ணியர் என்று ஒருத்தர். அவருக்கு ஷாலிங்கிற நெல் விதைகள் அதை வச்சுன்னு பெருமாளை ஆராதிப்பார்.
என்ன வேணும்னு பெருமான் கேட்கிறார். எனக்கு ஒரு புத்திர பிராப்தி வேணும்னு இவர் பிரார்த்திக்கிறார். சரி, உனக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறப்பான். ஷாலிஹோத்திரன்னு ஒரு பேர். ஏன்னா இவர் ஷாலி நெல்லுமணிகளை கொண்டு யாகம் பண்ணி பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணாரோ இல்லையோ, அதனால பிள்ளைக்கு ஷாலிஹோத்திரன்னு பேர். இங்கேயே குடிசை கட்டி கொண்டு, இப்போ நம்ம திருவள்ளூர்னு பார்த்துட்டு இருக்கோமே, இங்கேயே ஒரு குடில் அமைத்து கொண்டு நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிருக்கார். அவர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருப்பார். ஷாலி நெல்லு விதைகளால் ஆராதனம் பண்ணிட்டு அதிதிகள் வருவாராங்கிறதுக்கு காத்துன்னு இருப்பார். ஒரு வருஷம் முழுக்க பட்னி இருப்பார். தை மாதம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் கைப்பிடியில் நெல் எடுத்து, ஷாலி நெல் எடுத்து அதில் மாவு பண்ணி சமைத்து கால் பாகத்தை விருந்தாளிக்காக வச்சுட்டு முக்கால் பாகத்தை தன் குடும்பத்துக்கு தனக்கு வச்சுன்னு இருப்பார். ஓராண்டு முடிஞ்சது. தை அமாவாசை அன்னை இன்றைக்கி அவர் சாப்பிட போகணும். அப்போ பார்த்து பெருமாள் ஒரு வேஷத்தை எடுத்துட்டார். விருத்த பிராமணராக வந்து, எனக்கு பசியாக இருக்குது, நான் தான் அதிதி கொடுக்குறீரான்னார். அவருக்கு வச்சுருந்த கால் பங்கை கொடுத்தார். போராது, எனக்கு இன்னும் வேணும்னார். முக்கால் பங்கையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். சாப்பிட்டு முடிச்சிட்டார். போயிட்டு வரேன்ட்டு வந்தவர் புறப்பட்டு போயிட்டார். இவர் சோறு அவ்வளவுதான். இன்னைக்கு இனிமே ஒரு வருஷம் பட்னி இருந்து தான் அவர் சாப்பிடுவார். மறுபடியும் ஒரு வருஷம் பட்னி இருந்தார். அடுத்த தை அமாவாசை வந்தது. அதே விருத்த பிராமணர் வந்தார். எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னார். கால் பங்கை கொடுத்தார். போராதுன்னு முக்கால் பங்கையும் வாங்கி சாப்பிட்டார். நன்னா சாப்பிட்டது ரொம்ப மயக்கமாக இருக்குது, எங்கே படுத்துக்கலாம், நான் படுப்பதற்கு எது உள், உள், நான் எந்த இடத்துல படுத்துக்கணும்னு கேட்டார். இதுவே உள், நீர் எங்கே நிற்கிறீரோ அங்கேயே படுக்கலாம். சடார்னு பெருமாள் சயனிச்சின்றார். தன்னுடைய வலது கரத்தாலே இந்த ஷாலிஹோத்திர மகர்ஷியினுடைய தலையில் தொட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டே சயனிச்சுட்டார். பக்கத்தில் இவர் விசிறி கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின்றிருந்தார். இதே நிலையில தான் இன்னைக்கும் அவர் சேவை சாதிக்கிறார். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் ஷாலிஹோத்திர மகர்ஷிக்கு எப்போதும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே எழுந்துருள் இருக்கிறார். இனி இது வேதாந்த தேசிகன் கிங்கிரிஹேஷ ஸ்தோத்திரம்னு பாடியிருக்கார். கிங்கிரிஹேஷங்கிறவர் தானே திருவெவ்வுள், இந்த பெருமாளுக்காக பாடியிருக்கார். கிங்கேகம் அத்ரேதி யதா அவதத்து, எப்போது எது என்னுடைய வீடுன்னு கேட்டாரோ அப்போதே பெருமாள் இந்த இடத்துல சயனிச்சுனுட்டார். ஆழ்வாருடைய பாசுரம், செய்தவெம்போர் தன்னிலங்கோர் செஞ்சரத் தாளுருள எய்தவெந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. பெரிய திருமொழியில் 2ஆம் பத்து, 2ஆம் திருமொழியில் 10 பாசுரங்களாலே திருவள்ளூர் பெருமாளை பாடியிருக்கிறார். இங்கே மற்றொரு சரித்திரமும் சொல்லப்படுகிறது. இப்போ வீரராகவ பெருமாள்னு சொன்னேன், புஜங்க சயனமாக இருக்கார். கிழக்கு நோக்கிய திருக்கோலம், கனகவல்லி தாயார், ஸ்வர்ணமயமான தாயார். அவசியம் நீங்கள் சேவிக்கணும், அவ்வளவு ஆச்சரியமாக எழுந்தோடி இருக்கிறார். ஆனால் இந்த தாயாருக்கு வசுமதின்னு திருநாமம். இங்கே பக்கத்திலே தர்மசேனபுரம்ங்கிற ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மகள், அந்த மகள் தான் வசுமதி தேவி. இந்த தேவி பெருமானையே திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டாள். பெருமானுக்கு ஆசைதான். வந்து பெண் கேட்டார். ஆனால் மாமனார் சொல்கிறார், ஒரே பொண்ணு, நான் எப்படி ஊரை விட்டு எப்படி அனுப்புவேன்? உடனே பெருமாளை உறுதி கொடுத்தார், கவலைப்பட வேண்டாம், நான் உம்மை வீட்டோடையே இருக்கேன், திருவள்ளூரை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொண்டு மாமனார் வீட்டோடு இருக்கிறேன் என்று உறுதி கொடுத்த முதல் மாப்பிள்ளை திருவள்ளூர் பெருமாள் தான். நான் நம்ம வீட்டுக்கு போகலை, இனிமேல் உம்ம ஊரோடையே இருக்கேன் என்று சொல்லிட்டு இன்றைக்கும் திருவள்ளூரோடு எழுந்துள்ள இருக்கிறார். ஆக வசுமதி என்கிற பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டவர். திருமழிசை ஆழ்வார் ஓர் பாசுரத்தாலும் திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களாலும் பல்லாண்டு பாடியுள்ளனர். இன்னைக்கும் தை அமாவாசை வந்தால் அவ்வளவு கூட்டம். ஆருக்கு என்ன தீராத வியாதி இருந்தாலும் இங்கு போய் பெருமான சேவித்து வெள்ளம் கரைத்தவனை தொழுதால் வீரராகவன் வைத்திய வீரராகவனாக அனுகிரகிப்பார். கனகவல்லி தாயாருடைய அருள் அனைவருக்கும் கிட்டட்டும்.